இந்த பிளாஸ்டிக் பேக்குடைய கைப்பிடி இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. மினு சுதர்சன், பவி ஈஸ்வரி, சசி அருள், அன்னபூரணி, புவனா, வைஷ்ணவி, ராஜி, விஷ்ணு, ஜகா, ஆஸ்மி, காயத்ரி, பப்ளு, ராம்குமார், வனஜா, சுரேஷ் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு லேயரில் மட்டும் யூ ஷேப்பில் கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு டைட்டாக வந்து நாட் போட்டு அந்த கையில் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்கை இந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி அந்த பக்கமாக எடுத்து விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க உள்ள. அடுத்து இந்த மாதிரி ஈர்க்குச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த குச்சியில் ஒரு கயிறை வந்து ஒரு சைடில் வந்து நாட் போட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி மறுபக்கம் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த பைப்லேருந்து நமக்கு கயிறை வெளியே அழகாக எடுக்க முடியுங்க. இந்த மாதிரி அழகாக ஹேங் பண்ணுற மாதிரி அந்த கயிறை கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த கயிறை யூஸ் பண்ணி நம்ம ஹேங் பண்ணிவிட்டு இதை ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒரு சைடில் நான் வந்து மத்து, பூரி உருட்டுற கட்டை இது ரெண்டுத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டிலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.